ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரிலாக்ஸேட்டிவ் ஆசனா பேரு ஜெய்ஸ்டிக் ஆசனா. இதை இங்கிலீஷ்ல சுப்பீரியர் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணுன்றது இந்த வீடியோல நான் உங்களுக்கு ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்டையோ இல்லை பிளாங்கெட்டையோ வந்து கிரவுண்ட்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போன வீடியோல பார்த்த மாதிரி ப்ரோன் பொசிஷன்ல வந்து நீங்க லை டவுன் பண்ணிருக்கணும். உங்களோட ரெண்டு ஹேண்ட்ஸோட ஃபிங்கர்ஸையும் இன்டர்லாக் பண்ணிட்டு உங்களோட பின் தலையில பேக் ஆஃப் த ஹெட்ல வந்து நீங்க பிளேஸ் பண்ணிருக்கணும். பிளேஸ் பண்ணிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க இன்ஹேல் எக்ஸேல வந்து ப்ராப்பரா பண்ணணும். இல்லைன்னா ஷவாசனால எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ இன்ஹலேஷன் எக்ஸலேஷனை அதே மாதிரி வந்து நீங்க இந்த ஜெய்ஸ்டிக் ஆசனாலே ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை ப்ராக்டிஸ் பண்றது மூலமா உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஸ்பைனல் இஷ்யூஸ் இருக்காங்க, அப்புறம் சர்விக்கல் ஸ்பாண்டலைசிஸ் மூலமா அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, அப்புறம் ஸ்டிஃபான நெக் மசில்ஸ் இருக்கவங்களோ இல்லை அப்பர் பேக் மசில்ஸ் ஸ்டிஃபா இருக்கவங்களுக்கோ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது எவ்வளவு நேரம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes ப்ராக்டிஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். இது யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா, லாஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சில இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் அப்டாமினல் சர்ஜரி பண்ணிருக்கவங்க எல்லாம் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.